ஐயோ மலருக்கு என்னாச்சு, மலருக்கு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்க இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அழகிய அழகன் பாண்டியன் ஷோஸ்ட்டு சேர்ந்து வந்து தீம் பார்க் போயிருக்கிற இடத்துல மலர் இப்போ எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணி வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து பார்த்தா திடீர்னு வந்து தபுகடின்னு ஒரு சவுண்டு. திரும்பி எல்லாரும் பார்த்தா அப்படியே தரையில் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. மலரை வந்து பேகெல்லாம் தூக்க விட்டு தண்ணி பாட்டில் எல்லாத்துக்கும் எடுத்துக்கோ, வெளி தண்ணி ஒத்துக்காது, சின்ன பிள்ளைங்களாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்க கையில் பேகெல்லாம் வேற கொடுத்துட்ருக்காங்க. பேக்கோட எல்லாரும் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் போய் அங்கிட்டு இங்கிட்டு விளாண்டுட்டு இருக்க, தண்ணிக்குள்ளெல்லாம் போய் பூந்து ஸ்லைட்லலாம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் போது இவங்க மட்டும் கையில் பாட்டிலோடு நடந்துகிட்டு இருந்து அப்படியே தண்ணியில் வழுக்கி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே கால் இப்போ செம்மையாக சுழுக்கிடுச்சு. ஸோ சுழுக்கிறதுக்கு இந்த ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல இப்போ வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் ரேவதி இருக்கும் பொழுதே வந்து சுரேஷ் என்ன பண்ணுறாரு, நேராக வீட்டுக்கே போயிட்டு வந்து நம்மளே வந்து அக்காவை கூட்டு வந்துடுவோம், அக்கா பாவம் ரொம்ப கஷ்டப்படுவோம், அது நம்ம கூட வரணும்னு ஆசைப்பட்டுச்சுல அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே அங்கே போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி எல்லாம் கிளம்பி போய் கடைசியில் வந்து தங்கராஜ் என்ன சொன்னான், அவனை போவேறான் தானே சொன்னான் அப்படின்னு தங்கராஜோட அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது நான் மாமாட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்லி கூப்பிட்டுட்டு மாமாவை கால் பண்ணி தங்கராஜ் மாமா நீங்கள் கொஞ்சம் நேராக வாங்க மாமா, ப்ளீஸ் மாமா எனக்காக வாங்க மாமா, நீங்கள் இல்லைன்னா எனக்கு போய் அந்த மதியோடு இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்லாம் வேற பேசி கீசி சரின்னு வந்து வர வச்சிடுறாங்க. எப்படியே எல்லாரும் இங்கே வர அதே சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இவர் முத்துவேலுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி புரியாமல் இப்போ சக்திவேல் என்ன பண்ணுறாரு, அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறது குமரவேல்கிட்ட கேட்குறாரு. டே நீ அந்த ட்ராக்கர்லாம் போட்டு வச்சிருக்கலாம், அண்ணன் எங்கே இருக்காரு மட்டும் கண்டுபிடிச்சா அந்த இடத்துக்கு நான் போயிடலாம்டா அப்படின்னு வந்து பேசினதுக்கப்புறமா அப்பா என்னப்பா நம்மள்ட்ட பெரியப்பா சேலம் போகிறேன்தானப்பா சொன்னார். இன்னும் ஆமாண்டா சேலம் தான் போகிறேன்னாரு, சேலத்துக்கு அவங்க கூட தான் போயிருக்காரு, நமக்கு தெரியும் எதுக்கு போயிருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னா ஐயோ அப்பா அவர் சேலத்துக்கே போலப்பா, அவர் சென்னையில் இருக்காருன்னு காமிக்குதுப்பா அப்படின்னா சென்னையில் இருக்காரா அப்படின்னா ஆமாப்பா சென்னையில் தான் இருக்காருன்னு காமிக்குது, ஏதோ ஹோட்டல் ஏரியா ஏதோ இடத்துல இருக்காருன்னு ஹோட்டலில் இருக்காரு போல, என்ன பண்ணுறாங்க 2 பேர் எதுக்கு சென்னைக்கு போயிருப்பாங்க அப்படின்னா ஓ இந்த ராஜி ஏதோ பரிசு எழுத போகிறேன்னு போனாலே அதுக்காக இவரும் கூட சேர்ந்து போயிருப்பாரோ அப்படின்னு வந்து இவங்க யோசிக்க ஆரம்பித்த உடனே தான் வந்து நம்ம பேசாமல் கிளம்பி நேர்லேயே போயிடலாமா அப்படின்னா டே அதான்டா நான் யோசித்தேன், நம்ம கிளம்பி நேர்லேயே போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்களும் பேசி முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து இவங்க நேராக போகலாம் அப்படின்னு முடிவெடுக்க அதே சமயத்தை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீம் பார்க்கில் எல்லாரும் விளையாட போகலாம் அப்படின்னு விளையாட போன உடனே தண்ணி குடி, அப்புறம் அந்த சீரக தண்ணி எடுத்து அந்த சீரக தண்ணியும் கொடு அப்படின்னு மாற்றி ஒன்றா கேட்டு என்ன வெயில் இங்கெல்லாம் போய் கேட்டால் ஜூஸ் எல்லாம் நிறைய விலை சொல்லுவாங்க. மலர் உனக்கு காலையில் மோர் அடிக்க சொன்னேன், மோர் அடிச்சிட்டியா அப்படின்னு லக்ஷ்மி கேட்க அதெல்லாம் அடிச்சிட்டேன் தேங்குறாங்க. அதை கொடு அப்படின்னு கொண்டாந்து கொடுக்க விட முன்னே இந்த பாட்டிலே இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, எல்லாம் 2 லிட்டர் பாட்டிலாக எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கீங்க, அதுவும் எல்லாம் ஸ்டீல் பாட்டிலாக இருக்குது, இதை எப்படி தூக்கி நடக்கிறீங்க அப்படின்னு வந்து பக்கத்து வந்து ராஜி மீனெல்லாம் கேட்டு கொடுங்க அப்படின்னா இல்லை வேணாம் நீங்கள்லாம் என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க, சென்னைக்கே எப்பயோ நீங்கள் ஒரு தடவை தான் வரீங்க, போய் விளையாடுங்க, நாங்கள் இந்த ஊர்லேயே தான் இருக்கோம், நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு வந்து இப்போ மலர் சொல்கிறாங்க. ஒன்று தான் மதி கேட்குறாங்க, இந்த ஊர்லேயே தான் இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தீம் பார்க் வந்தீங்க அப்படின்னா இல்லை நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா கூட வந்தது தாங்கிறாங்க மலர். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகிடுச்சு எங்கேயுமே வெளில வரலையா அப்படின்னா இல்லை அதுக்கெல்லாம் டைமே இல்லை, நிறைய வேலை இருக்குல்ல வீட்டில் அப்படின்னு மலர் சொல்கிறத எல்லாரும் பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க. பாவமாக பார்த்துட்டு இருக்கும் போது தான் இதே சமயத்தில் இப்போ கதிர் என்ன பண்ணுறாரு முத்துவேல்கிட்ட நம்ம கிளம்புற டைம் ஆகிடுச்சு, நம்ம நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்றைக்கி டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பார்த்துட்டு உங்களை வந்து ஒரு தடவை செக் பண்ணிப்போன்னு சொன்னாங்க, உங்களுக்கு உடம்புல எல்லாமே ப்ரெஷர்லேருந்து எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு இந்த அனஸ்தீஷியாலஜிஸ்ட் அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கும் வேறு அவங்களையும் பார்க்கணும், நம்ம பார்த்து அவங்க வந்து முடிவு எடுப்பாங்க, நமக்கு வந்து இப்போ எவ்வளோ மயக்க மருந்து கொடுக்கணும்லாம் பார்த்து முடிவு எடுப்பாங்களாம், அவங்க வெயிட்டு ஹைட்டு உங்களுக்கு இருக்க கண்டிஷன்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து சரி விடு இதெல்லாம் நானே வேணா போய்க்கிறேன் அப்படின்னா இல்லை நான் வரேன் கூட, அதுக்கு தான் நான் வந்தேன் அங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படின்ட்டு கதிர் கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இவங்க இருக்க அதே சமயத்தை தங்கராஜும் இப்போ வந்து வந்துடுறாரு. தங்கராஜ் வந்ததுக்கப்புறமா தங்கராஜ் முறைச்சிக்கிட்டே இருக்காரு, மாமா வாங்க மாமா, என்ன மாமா நமக்குள்ளே என்ன மாமா நீங்கள் எதுக்கு மாமா கோவமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அக்காட்ட நான் போவேன் தானே சொன்னேன், அவளுக்கு என்ன அவ்வளோ வந்து ஆசை அப்படின்னா இல்லை மாமா நாங்கள்லாம் இருக்கோம்ல அதனால தானே, நீங்கள் இருந்தால் தான் எனக்கும் நல்லா இருக்கும் மாமா அப்படின்னு சுரேஷ் வந்து இப்போ தங்கராஜை சரி பண்ணி மாற்றி செல்ஃபி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களாம் எடுத்துகிட்டு எல்லாம் நடந்து வரும்பொழுதே வந்து மாப்பிள்ளைக்கு அதை கொடு, மாப்பிள்ளைக்கு இதை பண்ணு அப்படின்னு மலர்கிட்ட வந்து வேற வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. மலர் மட்டும் தண்ணிக்குள்ளேயே இறங்கலங்கும் போது வாங்கக்கானா அவங்க வராமலே இருக்காங்க. இந்த சமயத்தான் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா அங்கே இவங்க பசங்க மலரோட பொண்ணு வந்து குடுன்னு ஓடி போய் தண்ணிக்குள்ளார தனியாக ஜம்ப் பண்ணிடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே இவங்க வேகமாக ஓட ராகவி அப்படின்னு கத்திக்கிட்டே போகும்பொழுது இவங்க கால் வலிக்கிட்டு விழுந்துடுறாங்க.
தண்ணிக்குள்ளே குதிச்ச பாப்பாவை டக்குன்னு வந்து சுரேஷ் தூக்கிறாரு. இந்த பக்கம் எல்லாரும் வந்து ஐயோ மலர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜி மீனா மதி தான் முதல்ல பார்க்குறாங்க. என்ன எந்திரி எந்திச்சு வா அப்படின்னு வந்து ஒரு மனசாட்சியே இல்லாமல் லக்ஷ்மியும் ராகவனும் சொல்ல உடனே முறைச்சு அவங்களுக்கு பாவம் முடியாமல் இருக்காங்க. அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு திடீர்னு ஓடி இருக்காங்க. ஓடி விட்டு தண்ணியில் வழுக்கிட்டு விழுந்துட்டாங்க. எவ்வளோ வேலை தான் வாங்குவீங்க அப்படின்னு வந்து இப்போ கோமதியே கேட்டுறாங்க. கேட்டதுக்கப்புறமா உடனே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்தில் எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா இதுதான் என்ன ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் இருக்காது, சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துரு சரியாயிடும் அப்படின்னா அவங்க என்னால் முடியல அப்படின்னு மழை அழ ஆரம்பிக்கிறாங்க. அழ ஆரம்பிச்சுன்னா பாக்கியராஜம்மா பேசாமல் இருக்குமா நான் கூட்டு போயே தீருவேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே கூட வேற வந்து இப்போ ரேவதியும் இதுக்கப்புறம் வந்து மீனா ராஜி எல்லாரும் சேர்ந்து கிளம்பி நாங்களும் வரோம் அப்படின்ட்டு மதியும் சேர்ந்து இப்போ ஒன்றா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனோன்னா இப்போ லக்ஷ்மி கையில் பேகை கொடுத்தாங்க. அவங்க இவ்வளோ பெரிய பையை தூக்கிட்டு எப்படி எல்லாத்துக்கும் தண்ணி கொடுப்போம் என்ன பண்ணுவான்னு தெரியாமல் அவங்க முழிச்சிட்டு இருக்கும் போதே இவங்க ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறாங்க. போகும்பொழுது ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்கக்கா அப்படின்னு வந்து இப்போ வந்து இவங்க 2 பேரும் சொல்லிருக்காங்க. திருப்பி வந்து ராஜி மீனெல்லாம் வந்து சொன்ன உடனே வந்து அப்படி இல்லை நம்ம தானே பண்ணணும், அத்தை இல்லைன்னா கோவப்படுவாங்க, அத்தையாலும் தூக்கி நடக்க முடியாதுல்ல, எனக்கு முடியல என்ன பண்ணுறதுனே தெரில, அதனால தான் இப்போ வலிக்குது ரொம்ப, இல்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் இருந்திருப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாங்க. சும்மா எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்னு சொல்லாதீங்கக்கா அப்படின்னு நேராக கிளம்பி இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக அதே சமயத்திலே பெரியப்பாவோட ட்ராக்கர் இந்த ஹாஸ்பிட்டலில் காமிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமரவேலும் வேற அவங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வேற எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை, அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஆல்ரெடி உள்ளார டாக்டரை பார்த்து அனஸ்தியாலஜிஸ்ட்லாம் பார்த்து அவங்களெல்லாம் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இவர் முத்துவேலும் கதிரும். ஸோ அவங்க கடைசியாக வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு நாளைக்கு சர்ஜரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர இவங்க கதவை திறன்ட்டு வெளில வரும்பொழுதே வந்து பார்த்தா அங்கே நிற்கிறாரு சக்திவேல் டக்குன்னு கோவமாக வந்து டேய் என்னடா பண்ணுறீங்க, எதுக்குற எங்கள் அண்ணனை கூட்டு வந்து என்னடா ஏமாத்திட்டு இருக்கியா, கிட்னி திருடுற மாதிரி இருக்கான இவனை பார்க்கறதுக்கு அப்படின்னா ஒரு கோவப்பட்டனா டேய் சக்தி பெசாமர்றா ஒன்றுடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தான் வந்து மலரை டாக்டர் பார்த்து ஒன்றும் இல்லை சின்ன ஸ்ப்ரெயின் தான் அப்படின்னு கட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. கட்டு போட்டு இவங்க வெளில வரும்பொழுதே வந்து பார்த்தா அங்கே சண்டையாக போயிட்டுருக்கு. என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் எங்கள் அண்ணனை வச்சு ஏமாற்றி 10 லட்ச ரூபா படத்தை வாங்கலான்னு பார்க்குறியா, எல்லாம் ஏமாற்றி பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு சொத்தை அபகரிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது ஐயோ சக்தி அவன் வந்தது எனக்காக என் கூட துணைக்கு வந்தான், என்ன டாக்டர் நான் டாக்டர்கிட்ட பார்க்க வந்தேன் அதுக்காக வந்தான் அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு டாக்டருக்கு அப்படின்னா எனக்கு கேன்சர் அப்படின்னு ஒரு கத்துனோடனே ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அதே சமயத்தில் இந்த பக்கம் அப்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா ராஜி அதுக்கு முன்னாடி கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்க. கோமதியும் ஷாக்கில் இருக்காங்க. ஓடி வந்து டக்குன்னு என்னப்பா சொல்கிறீங்க இவங்க அழ ஆரம்பிக்க என்ன அது இவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும், அவன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூப்பிட்டு வரேன் தனியாக போவேன்னு கூப்பிட்டு வந்தான், உங்களுக்குலாம் தெரிஞ்சால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லலை அப்படின்னோடனே இப்போ என்ன சொல்கிறதே ஒன்றும் சக்திவேலுக்கு புரியல. இந்த பக்கம் கதிர் அப்படியே அமைதியாக இருக்க கதிர் கையை பிடிச்சி எங்கள் அண்ணன் சொல்லலாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு தலையை மட்டும் ஒரு ஆட்டுறாரு. உடனே டக்குன்னு ஒரு கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு. தேம்பி ஒரு அழ ஆரம்பிக்க சக்தியை அழ ஆரம்பிக்க அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜியும் உடஞ்சி போயிருக்க. இது எல்லாத்துக்கும் இடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் இப்போ இவங்க எல்லாருமே மலர் மதின்னு எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. எப்படியோ அந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, இந்த ட்ரிப்லேயே உண்மை தெரிஞ்சிருமா, இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லிட்டு சிறகடிக்க ஆசையில் எப்படி திருப்பி இந்த வீட்டை மீட்பாருங்க முத்துவும் மீனாவும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே நம்ம இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.